ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சைத் காசுலேருந்து சைத் பேசுகிறேன். பாருங்கள், இன்றைக்கி நம்ம பார்க்குற வண்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாருதி ஈக்கோங்க. ஒரு சூப்பரான வண்டி, ஒரு லோ பட்ஜெட்டில் 2011 மாடலு, 2 ஓனருங்க. ரெண்டாவது ஓனர் வந்து ராணிப்பேட்டு, ஃபஸ்ட் ஓனர் வந்து சென்னை. பட் ராணிப்பேட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 2016 17 நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டுருக்கு. பெட்ரோல் வித் எல்பிஜியோடு இருக்குது. நல்லா கேளுங்க, சிஎன்ஜி கிடையாது, எல்பிஜி என்டாஸ்மெண்ட்டோடு இருக்குது. டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆர்சி புக்கில் என்டாஸ்மெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. வண்டி ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குதுங்க. இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை. வண்டியில் குறைன்னு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் மட்டும்தான் குறை. அவங்களுக்கு வந்து கஸ்டமருக்கு 2 வருஷமாக வண்டி வந்து யூஸ் இல்லை. அது பாருங்கள், அப்போலோ டயர்ஸ் 4 டயர் புதுசு, ஸ்டெப்னி அப்படியே இருக்குது, ஃபுல் பட்டனு. 2 வருஷமாக யூசேஜ் இல்லாததுனால அவங்களால வந்து இன்சூரன்ஸ் போடலை, அப்படியே வச்சுட்ருக்காங்க வண்டி. சரி, இப்போ தான் வந்து டிசைட் பண்ணாங்க கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பையன் வந்துடுவான், ஓட்டிப்பான்னு பார்த்தாங்க. பாருங்க, ஜேவிசி மியூசிக் சிஸ்டம், ஏசி எல்லாம் சூப்பராக இருக்குதுங்க. 2011 மாடல் மட்டும்தாங்க. பட் வண்டி வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. அது பாருங்கள், கட் அவுட்டர்லாம் போட்டிருப்பாங்க. எல்பிஜி இது, அது பாருங்கள், அந்த எல்பிஜி ஆன் ஆஃப் பட்டன்ஸ் எல்லாமே இருக்குது. மியூசிக் சிஸ்டம், கட் அவுட்டர், அது பாருங்கள். வெறும் 88,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. ஒரு 7 சீட்டில் ஒரு சூப்பரான வண்டி. சென்டர் சீட் கூட வந்து பார்த்திங்கனாக்கா கோயம்புத்தூர் சீட் போட்டிருக்காங்க. வண்டி ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குங்க. 4 டயர் புது டயரு. இப்போ அந்த மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால அது கொஞ்சம் சேராக ஆகிட்டு இருக்குது சார். அதனால உங்களுக்கு வந்து ப்ராப்பராக தெரியாது. இது பாருங்கள், கோயம்புத்தூர் சீட்டுன்னுவாங்க. இது வந்து ஃபோல்டு பண்ணிவிட்டு பின்னாடி போய் உட்கார்றவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நம்ம ஃபோல்டு பண்ணி காட்டுவோம். அதை பாருங்கள், அந்த பட்டன் அதுதான், அந்த லிவரை நீங்கள் புஷ் பண்ணிங்கன்னா இது பெண்ட் ஆகிடும். அப்படியே எடுத்துகிட்டு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே யாருன்னா உள்ளே போய் உட்காரத்துக்கு உட்காந்துக்கலாம். மறுபடியும் நீங்கள் வந்து அதை புஷ் பண்ணிங்கனாக்கா ப்ராப்பராக அதே மாதிரி உட்காந்துரும். சீட் கவர்ஸ்லாம் நல்லா இருக்குங்க. ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. வெறும் 88,000 கிலோமீட்டர் தான் ஓடிடுது. 2011 மாடலே, 2011 மாடல்லேருந்து வெறும் 88,000 கிலோமீட்டர் தான் ஓடிடுது. கம்பெனி சர்வீஸ், ப்ராப்பர் சர்வீஸ் தான். ஃப்ரண்ட்டு 2 சஸ்பென்ஷனு, ஸ்க்ளெட்ச் பிளேட் எல்லாமே புதுசு போட்டிருக்காங்க. அது பாருங்கள், இதுதான் வந்து எல்பிஜி வந்து ஃபில் பண்ணுறதுக்கான ஓப்பனிங் கிட்டு. பாருங்கள், ஃபுட் ரெஸ்ட் எல்லாம் நல்லா இருக்குது. பின்னாடி கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சேஃப்டி பம்பர் போட்டிருக்காங்க. ஸ்பீக்கர்ஸ்லாம் நல்லா இருக்குது. மியூசிக் சிஸ்டம் நல்லா இருக்குங்க. ஒரிஜினல் வண்டி, ஒரு சில்கி சில்வரில், டச்சப் இல்லை, ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி. அங்கங்கே ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் தான் இருக்குது, தவிர மேஜர் ஸ்க்ராச்சஸ் ஒன்றுமே கிடையாது. இது பாருங்கள், எல்பிஜி டேங்க். இது தாங்க எல்பிஜியோட டேங்க்கு, லோவாட்டா அப்படின்வாங்க. இது ரொம்ப ஃபேமஸான டேங்க் அந்த நேரத்தில். அது பாருங்கள், 60 kgs கெப்பாசிட்டி. இது பாருங்கள், 60 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி, 7 சீட்டரு. ஒரு அற்புதமான வண்டி. ஒரு லோ பட்ஜெட்டில் யாருக்கு வேணுன்றது பார்த்துட்டு கீழே 2 காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம். 2 காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த கனெக்ஷன் வந்து வெளியில் போகுது, அங்கே நீங்கள் ஃபில் பண்ணிங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக வந்து டேங்க்கில் ஏறிடும். இதை ஒரு ஜென்ரல் சர்வீஸ் பண்ணிக்கணும் சார். ஏன்னா 2 வருஷமாக வண்டி யூஸ் பண்ணாததுனால அப்படியே இருக்குது. கிட்டெல்லாம் வந்து ஆன் ஆகுது, எல்லாம் ஆகுது. பட் இருந்தாலும் ஒரு ப்ராப்பராக ஒரு ஜென்ரல் சர்வீஸ் ஒன்று பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஒரிஜினல் வண்டி பாருங்கள், சில்வர் கலரில் ஒரு சூப்பரான வண்டி. வீல் கப்ஸ்லாம் நல்லா இருக்குது. குரோம் ஐட்டம் எல்லாமே இருக்குது. ஏசி சூப்பராக இருக்குதுங்க. சரியான ஏசி கூலிங்கு கூட. அந்த வண்டியில் தான் உட்காந்துட்ருக்கிறேன். ஏசி கூலிங்லாம் நல்லா இருக்குது. ஃப்ரண்ட்டில் கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபாக் லைட்ஸ் எல்இடி போட்டிருக்காங்க. ஒன்று உடஞ்சிட்டு இருந்தது, நம்ம தான் இது உடஞ்சிருக்கு சார் அப்படின்னு சொல்லவே 2 எல்இடி லைட்டு போட்டு இப்போ தான் வண்டி எடுத்து வந்து விட்ருக்காங்க. இந்த வண்டி வந்து நம்ம ஆஃபீஸ் வந்துருச்சு. நம்ம ஆஃபீஸ் எங்கன்னு கேட்டிங்கன்னா ராணிப்பேட்டுங்க. வேலூருக்கு பக்கத்தில் ராணிப்பேட் வந்து வேலூர்லேருந்து ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் தான். இது பாருங்கள், இந்த சீட்டு கூட ஃபோல்டபுளுங்க. இந்த பக்கம் கூட ஃபோல்டபுள் தான். நீங்கள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு எதனா திங்ஸுக்கு நாங்கள் வச்சுக்கலாம். இல்லை யாருன்னா பசங்களை உட்கார வைக்கிறதா இருந்தால் கூட உட்கார வச்சுக்கலாம். அப்படியே நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஓட்டிக்கலாம். பாருங்கள், ஹெட் ரெஸ்ட் கூட இருக்குது. பாருங்கள், அந்த சீட்டில் வந்து ஹெட் ரெஸ்ட் கூட கொடுத்துருக்காங்க. ஜேவிசி மியூசிக் சிஸ்டம் நல்லா இருக்குங்க. ஸ்பீக்கர்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. வாங்குறவங்களுக்கு ஒன்லி ஜஸ்ட் இன்சூரன்ஸ் மட்டும் தாங்க குறை. இன்சூரன்ஸ் மட்டும் போட்டுவிட்டு அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டேஷ்போர்டெல்லாம் பாருங்கள் சார், புது டேஷ்போர்டு மாதிரி அப்படியே இருக்குது பாருங்கள். ஒரிஜினல் வண்டி, எந்த ஒரு மெக்கானிசம் வேலையும் கிடையாது. உங்களுக்கு ஆயில் சர்வீஸ் கூட பண்ணிருக்காங்க. கூலண்ட்டு எல்லாமே பண்ணி வச்சுருக்குறாங்க. வண்டி இப்போ யூசேஜ் இல்லை, அதனால் உங்களுக்கு வந்து வண்டி வந்து கொடுத்துட்றாங்க. அது பாருங்கள், கீழே வந்து தண்ணி ஓடி இருக்கு பாருங்கள். ஏசி, நம்ம ஏசி போட்டுன்னு தான் வந்தோம். ஏசியோடைய தண்ணி தான் அது. இந்த வண்டியோடைய ப்ரைஸ் வந்து கஸ்டமரு 2,45,000 கேட்குறாங்க. கண்டிப்பாக நெகோஷியபிள் தான். புதுசாக பார்க்குறோம், நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ரெகுலரான வீடியோஸ் நிறைய வரப்போகுது. ஈயான்னு, ஹுண்டாய் ஐட்டன்னு நம்ம சேனலில் வந்து நிறைய நாள் ஆச்சு வீடியோ போட்டு. ஏன்னா குவாலிட்டியான வெஹிக்கிள்ஸே வரல. அதுவும் இல்லாமல் ஒரே மழை இங்கே. இப்போ கூட வந்து தூரல் தான் போட்டுட்டு நம்ம வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். அதனால் வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த வண்டி வேணுன்றதை பார்த்துட்டு நீங்கள் கீழே கொஞ்சம் சீக்கிரமாக இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா நாங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சுருவோம். நீங்கள் மெக்கானிக்கை கூட்டு வந்து கூட செக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம
நம்ம ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸு, அடிப்படாத ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி தான்.